இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிரந்தர தொல்லையாக பாகிஸ்தான் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் புல்வாமாவுக்கு அடுத்தது பகல்காம் வந்ததுக்கு பிற்பாடு இதுக்கு முன்னாடி ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணாங்க இல்லையா இந்தியா. அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு பின்னாடி நடக்கிற ஒரு துல்லியமான தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த சிந்தூருக்கு அவர்கள் கொடுத்திருக்கின்ற விளக்கம் என்பது கொஞ்சம் உணர்வுபூர்வமான உணர்ச்சி பூர்வமான விளக்கம். அதாவது தீவிரவாதிகளின் தாக்குதலில் உயிரிழந்த பெண்களுக்கு சமர்ப்பிக்கும் விதமாக சிந்தூர் என்றால் அந்த நெற்றியில் வைக்கப்படுகின்ற திலகம், பொட்டுக்கு பேர் சிந்தூர். ஆகவே அவர்களுக்கு பாகிஸ்தானுடைய ரத்தத்தால் நாங்கள் ரத்த பொட்டு வைத்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்திய பெண்களை நாம் கௌரவப்படுத்துகிறோம்னு பிரதமர் சொல்றாங்க. நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னன்னா இந்த நேரத்தில் 1000 வேறுபாடுகள் கருத்து விமர்சனங்கள் இருந்தாலும் கூட நான் நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரே குரல்ல நின்று பேச வேண்டிய நேரம். இந்த பகல்காம் தாக்குதல் முடிஞ்ச உடனே இந்தியா கொடுத்த பதிலடி என்ன, பாகிஸ்தான் கொடுத்த பதிலடி என்ன என்று பார்க்கின்ற பொழுது பாகிஸ்தான் தன்னுடைய வான்வழி எல்லையை மூடிச்சு. வான்வழி எல்லையை மூடியதனுடைய விளைவாக இந்திய விமானங்கள் பல நாடுகளுக்கு சுற்றி சுற்றி போகணும். எரிபொருள், பயண செலவு, நேரம் அப்படின்னு பல இழப்புகள் உண்டு. அதில் இந்தியா என்ன பதிலடி கொடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்து அணைகளை தடுப்போம். அணைகளை தடுப்பதன் மூலம் இந்தியாவிலிருந்து வருகின்ற நீர் போக்குவரத்து போகாது. அவர்கள் வான்வழியாக இருக்கின்ற ஒரு வழியை மூடுகின்ற பொழுது இந்தியா நதி வழியாக இருக்கின்ற தண்ணீர் பாதையை தடுத்தது. இந்த விமர்சனங்கள் இருக்கும்போது நீங்க தண்ணீரை தடுத்துட முடியுமா, எத்தனை அணை கட்ட முடியும் உலக நாடுகளிலே இன்னும் அந்த பஞ்சாயத்துக்கு வரல. அதுக்கடுத்தது சிம்லா போர் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டது. இப்ப எந்த நேரத்திலும் மூடப்படாத கர்தாப்பூர் எல்லைன்னு ஒன்று இருக்கு. சற்று நேரத்துக்கு முன்னாடி செய்தி பார்த்தேன். அது சீக்கிய மதகுரு குரு கோவிந்த் இறந்த இடமாக கருதப்படுகின்ற இடமாக கருதப்படுவதால் பாகிஸ்தான்ல இருக்க பஞ்சாப் இருக்கு பாருங்க, அந்த பஞ்சாபிலும் இன்னும் சீக்கியர்கள் இருக்கிறார்கள், இந்துக்கள் இருக்கிறார்கள். சீக்கியர்களுக்கு உண்டான பல புனித தலங்கள் அந்த இடத்துல இருக்கு. எவ்வளவு போர் நடந்தாலும் இந்தியாவிலிருந்து விசா இல்லாமல் சீக்கியர்கள் அங்க மத வழிபாட்டுக்கும் குரு கோவிந்தனுடைய நினைவு நாளுக்கும் சென்று வருகின்ற கர்தாப்பூர் எல்லைக்கு விசா தேவையில்லை, எப்ப வேணா போலாம், செக்யூரிட்டி செக் மட்டும்தான் இருக்கும். வெகு நாள் கழித்து இன்றைக்கு அந்த பாதையும் மூடப்பட்டு விட்டது.